வணக்கம் மக்களே! வண்டி கால்பந்து திருப்பி வந்துட்டோம். ஆ ஹாலிடே பீரியடு நெறைய மேட்சஸ் சும்மா சராமரியா போயிட்டு இருக்கு. ஃபார்ம்ல இருக்கவன், இல்லாதவன், புதுசா வந்தவன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸைட்டிங் வீக் ஆஃப் ஃபுட்பால் என்ன பொறுத்தவரைக்கும். நான் படுத்துட்டோம்னு நெனச்சேன். நாங்க மேல வந்துட்டோம். அதான் நான் வந்து குரூப்ல எங்களுக்கு ஒரே மெசேஜ் தான் போட்டேன். என்ன போட்டேன்னா, சீசன் ஸ்டார்ட்டிங்ல யாரு ஃப்ரண்ட்ல இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. சீசன் எண்டிங்ல எவன் மேல இருக்கான்றது முக்கியம் இல்ல. இந்த சீசனே முக்கியம் இல்ல. அப்படின்ற மாரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. முதல்ல மான்செஸ்டர் யுனைட்டட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். மான்செஸ்டர் யுனைட்டட் அண்ட் நியூ கேசல். ஆஃப்கானுக்கு பாதி பேரு, இன்ஜுரியில பாதி பேரு. நடுவுல ப்ரூனோ பெர்னாண்டஸோ, சாலா மாரி ஒரு இன்டர்வியூ வேற குடுத்து சூப்பரா கலக்கி விட்டுருக்கான். ஸோ எப்படி பாக்குறீங்க? மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்களா? அதெல்லாம் கூட முக்கியம் இல்ல. ம். ஆஃப்கான் அதெல்லாம் கூட முக்கியம் இல்ல. இந்த மேட்ச் ஆமரிம் வந்து 4-2-3-1 விளையாண்டுருக்கிறாரு. ஆஃப் த ஒரு பால் வழியா. பொசஷன் ஒரு ம். வழியா அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆம், அ லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸாவே அந்த 4-4-2 ஆஃப் த பால் அவங்க வந்து அந்த மாரி விளையாண்டுட்டு இருந்தத கொஞ்சம் லைட்டா நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. பட் இந்த மேட்ச் ரொம்ப எவிடென்ட்டாவே வித் பொசஷன், வித்தவுட் பொசஷன் இட் வாஸ் அ கிளியர் பேக் ஃபோர். அண்ட் ட்ரோகு வந்து ரைட் சைடு டாப் விங்கர் பொசிஷன்ல ஆடிக்கிட்டு இருந்தான். அண்ட் சர்ப்ரைசிங்லி பயங்கரமா விளையாண்டான். அண்ட் சூப்பரான கேம். ஆமா, ஆமா. ஸோ அண்ட் அண்ட் அவுட்புட்டும் அவன் நல்ல பயங்கரமான ஒரு ஃபினிஷ் ஆக்சுவலி. குவாலிட்டி கோல் அது. அண்ட் ஆமா. குவாலிட்டியான கோல். அண்ட் ஓவராலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அக்ரெசிவான யுனைட்டட் பார்க்க முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர டிஃபென்சிவா சம்டைம்ஸ் பேக் 6 விளையாண்டுட்டு இருந்தாங்க. 1 கோல் லீட எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், கிவன் த டீம் அவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரி கிரைசிஸ்லயும் அவங்களுக்கு மிஸ் ஆகிற பிளேயர் ப்ராப்ளம்ஸ்லயும் இது ஒரு ரெஃப்ரெஷிங்கான டேக் ஆன் அமரிம்ஸ் ஃபுட்பால். அதாவது இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அப்படின்றது வந்து ஒரு எவ்வளோ ஃபண்டமெண்டலிஸ்டா இருந்தாலும் உன்னை எப்படியாவது மாத்திரும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீ அடாப்ட் ஆகலனா, யூ வில் எய்தர் சர்வைவ் ஆர் பெரிஷ் அப்படின்றதுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நியூ காசில் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசன் வந்து கன்டினியூஸாவே வந்து தே ஆர் நாட் ஏபிள் டூ ஸ்ட்ரிங் எனி ரிசல்ட்ஸ். அண்ட் இந்த அண்ட் கேம் வந்து ஆல்சோ ரொம்ப சாரி, அவங்களோட பாயிண்ட்ஸ் சஜெஸ்ட் பண்றதோட தே ஆர் பிளேயிங் லிட்டில் பிட் பெட்டர் ஃபுட்பால் தான் ஆக்சுவலா. ஸோ ஆமா, ஆமா, மொமெண்ட்ஸ்ல தே ஆர் லூசிங். ஆமா. குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல தே ஆர் லூசிங். ஆமா. அண்ட் ரொம்ப ஃப்ளாட்டா இருந்தது இந்த அட்டாக்கு. ஏன்னு எனக்கு புரியல. வோல்டமார்டே இருக்கட்டும் சரி, கியூமெரஸா இருக்கட்டும். அதாவது இட் டிட் நாட் வொர்க் அவுட் ஃபார் தெம் அப்படின்ற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தேன் அப்படின்னா வந்து, யுனைட்டடோட பிரஷர் வந்து ரொம்ப இம்மென்ஸா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து ஐ தாட் தே வில் ஸ்கோர் பட் தே டிட் நாட். ஸோ பட் யுனைட்டடுக்கு வந்து இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் டைரக்ஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் நாட் ஒன்லி ரிசல்ட்ஸ், பட் ஆஸ் அ டீமே வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் டேக்கா இருக்கிற மாரி இருந்தது. இல்ல கிறிஸ்பால் ஃபுல் மேட்சே அப்படி திரும்பி கொண்டு வந்துட்டான் நம்ம கண்ணுக்கு. ஆனா அதை மீறி நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன ஆட் பண்றேன் தெரியுமா? ஒன்னு, ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் ஒன்லி மிஸ்ஸிங் இஸ் தேர்ட் கேம் த்ரூ இன்ஜுரி. ஐ திங்க் தட் இஸ் பினாமினல். நான் இப்பதான் அந்த ரெக்கார்ட் எடுத்து பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட 220 கேம்ஸ் கிட்ட ஆடி இருக்கான். அண்ட் ஒரு வருஷம் அவன் வந்து 4000 மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்பால் ஆடி இருக்கான் ஃபார் போர்ச்சுகல் அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெட் இன்க்ளூடட். ஸோ பினாமினல் இன்ஜுரி ரெக்கார்டு. ஸோ ஐ திங்க் அது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான ஸ்டாட் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது. அதை யாருமே வந்து பெருசா அப்ரிஷியேட்டே பண்றது இல்ல. பிகாஸ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஹி ரன்ஸ் லைக் எனிதிங். இந்த யுனைடெட்ல நீ எங்க பார்த்தனாலும் ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருப்பான். ஸோ அது வந்து சர்ப்ரைசிங்லி ஹி மிஸ் திஸ் கேம், பட் யுனைடெட் ஒன் ஆல்சோ. நெக்ஸ்ட் கேரத் பேல், நம்மளோட சாக்கா, இவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தனா உனக்கு என்ன என்ன ஞாபகம் வருது? லெஃப்ட் லெஃப்ட் பேக், பேக்ல ரைட் இருந்து பேக். டோர்கோ ஆனா சத்தியமா சொல்றேன், இது இருக்கு அந்த தெரியுமா? 1 ஃபுட்பால் செகண்ட் ஃபேன்ஸ் டோன்ட் பி ரியாக்ஷனரின்னு ஒரு மீம் இருக்கும்ல. மீன் மேக் ஃபுட்பால் ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்டா? சரி சொல்லு. ஐ கேனாட், என்னால நம்பவே முடியல. நிஜமா டோர்கோ கிட்ட இருந்து அப்படி ஒரு கேம் செம்ம டேக் ஆன்ஸ். அந்த பினிஷ் பாருடா டேய், கேரத் பேல் அப்படி செம கண்ணு முன்னாடி ஃபினிஷ்ல அது. வந்து போல சூப்பர் உனக்கு. கோல்ரா அது. இதுல ஆமா. ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அவன் அவுட் ஆஃப் பொசிஷன் மட்டும் இல்ல. கம்ப்ளீட்டா ஆப்போசிட் சைடு ரைட் விங் ஆப்போசிட் ஆடிட்டு சைடு. இருக்கிறான். அவன் லெஃப்ட் விங் ஆடினா கூட ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குது. மேபி ரைட் இல்ல, விங்ல அதுதான் ஆடிட்டு நான் இருக்கிறான். யோசிக்கிறேன். மேபி அவன கிராஸ் போடல நம்ம கத்திட்டு இருந்தோம். ஒருவேளை அவனுக்கு அது ஸ்ட்ராங் ஃபுட்டே கிடையாது போலடா அந்த ஃபுட். பக்காய சாக்கா ஞாபகம் வருதா? பேல் ஞாபகம் வருதா? சோ ஸ்பெஷல் ஷவுட் அவுட். அதுக்கப்புறம் வால்டமேடா, அவன் யார் பாக்கெட்ல இருந்தானே தெரியலடா, ஒண்ணுமே பண்ண முடியல. சீரியஸா வால்டமேடா வாஸ் கம்ப்ளீட்லி பாக்கெட்டட். பான்ஸ் கார்டன் எதாவது கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே, நத்திங் லேண்டட் ஆன் வால்டமேடா செட்.
புவர் நியூகாசில் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா யுனைடெட் ஒண்ணு ஒரே ஒரு பாயிண்ட் அந்த எய்டன் எவன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். போன மேட்ச் கழுவி ஊத்துனாங்கன்னு அவனையும் வந்து அந்த லெனி ஓரோவையும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இஸ் ஜஸ்ட் 19 years old அண்ட் போன மேட்ச் என்னதான் அவன் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் இந்த மேட்ச் ஸ்டுட் அவுட் அண்ட் இன்ஃபேக்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவன் தான். அது ஒண்ணு. முக்கியமான இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவனுங்க 4-2-3-1 விளையாண்டாலுமே ஒரு வெல் கோச்டு டீம் மாதிரி இருந்தது. அவங்க 3-4-3 விளையாடும் போது கூட இவ்வளோ ஒரு ஃப்ளூவெண்டா அவங்களால விளையாட முடியல. நீ கன்சிடர் பண்ண, உனக்கு அட்டாக்ல மேல யாருமே இல்ல. எம்புமோவா இருக்கட்டும், டியாலோவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இந்த 4-2-3-1 ஆடுனாங்க அப்படின்னா, ஐ திங்க் யுனைடெட் வில் லுக் டெஃபினெட்லி சாலிட். ப்ராபப்லி ஆமரம்க்கு வந்து இது கட் பண்ணி உண்மையான பாயிண்ட் டு திங்க் அபவுட். கட் பண்ணி பார்த்தானா அமரின் சொல்லுவான், வேணாம்டா நான் 3-4-3 தான்டா ஆடுவேன் அப்படின்னு போறான். ஆக்சுவலி பாப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அது அமோரின் சொன்னானா இல்ல ஜஸ்ட் எவனா சுத்தி விட்டானான்னு தெரியல. 3-4-3 ஆடுறது இட் இஸ் லிட்டில் டஃப்ன்றது இப்போ நான் கொஞ்சம் லைட்டா பிகினிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏதோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அது அமோரின் சொன்னானா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. மேபி பார்ப்போம். அது நம்ம நீ சொன்ன மட்டும் தான் பிரீமியர் லீக் வந்துட்டு டஃப்பான மேனேஜர்ஸ் அவங்க பிலாசபிஸை கூட பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அமோனியம் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் 4-3-1 ஆடலாம். அதுக்கு முன்னாடி 2-3 அக்கரன்சஸ்ல ரொம்ப ரேரா ட்ரை பண்ணிருக்கான். பட் ஆல்வேஸ் வென்ட் பேக் டு 3-4-3 பார்ப்போம். ஸோ யுனைடெட் ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் ஆக்சுவலி. என்னன்னா அமோரியம் வந்து ரொம்ப நேக்கா அவனோட வின்ஸை வந்து ஸ்பேஸ் அவுட் பண்ணிருவான். ஸ்பேஸ் அவுட் பண்ணி சாக்ல இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் அஞ்சாவது ஒன்று இருக்கானுங்களே. பார்த்தேன். 6வது அதான் 5வது தெரியல. 6வது 6th பிளேஸ்ல அதான் இருக்கானுங்க. சோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நியூகாசில் வின் பண்ணிட்டா பார்ப்போம். நெக்ஸ்ட் அகைன் அவங்க டஃப் பிக்சர்ஸ்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் எப்படி போறாங்க அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு யார் பத்தி பேசலாம்? ஆஸ்டன் வில்லா பத்தி பேசலாமா? இல்ல ஆஸ்டன் வில்லா ஒருத்தவங்கள போட்டாங்க அவங்கள பத்தி பேசலாமா? ஒரு சீசன் அதாவது முன்னாடி செல்சி டைட்டில் கண்டெண்டர்ஸா இருந்தாங்க. இப்ப ஆஸ்டன் வில்லா இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு தம்பி பயங்கரமான நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்னது ஸ்லாட் 2.0 லிவர்பூல் அகைன் டிராஃபி நம்ம வீடியோ போட்டோம். அமைதியா இரு, அதை எவனா போய் திருப்பி பார்க்க போறாங்க. யாரும் ஜிங்க்ஸ் பண்ணாதீங்க. அமைதியா இருங்க. அவனுக்கு பாட்டுக்கு சைலண்டா விளையாட்டும். கடைசியில எப்படியாவது டிராஃபி தட்டு போனாங்கன்னா ஒரு லெஸ்டர் சீசன் மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் எல்லாரும். யாரும் ஜிங்க்ஸ் ஆனா பண்ணாதீங்க ஆஸ்டன் வில்லாவை. ஆனா இன்கிரெடிபிள். ஏன்னா வாட்கின்ஸ் வந்து இந்த வாட்டி இந்த சீசன் அந்த அளவுக்கு அவன் கிளிக் ஆகல. அவன் ரன்ஸ் ரொம்ப ஸ்லோவா ரன் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம். பட் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இந்த மேட்ச்ல வந்து பண்ணான். அந்த சேனல்ல டைரக்டா ஓடுறது, பால் கேரி பண்றது, ஃபெசிலிட்டேட் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணான்டா. என்னன்னா செல்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபே நீங்க கேம் எனக்கு தெரிஞ்சு பரி பண்ணிருக்கணும். செல்சி ஆமா. பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஆஸ்டன் வில்லா ப்ரெஷர் வந்து அவ்வளவு வந்து அவங்க உங்களுக்கு இருந்திருக்காது ஆக்சுவலா. எதை நீ பாக்குற? காம்பினேஷன் மிஸ் ஆகுதா? குவாலிட்டி டெப்த் இல்லையா? இல்ல பிளேயர்ஸ் டயர்ட்னஸா? என்னன்னு இது நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் இது டீமே இல்லடா டேய். நான் வந்து மனசு உடைஞ்சு ஒரு பயங்கர விரக்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆஸ்டன் வில்லாக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் நான் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் யார் மேட்ச் பார்த்திருந்தாலும் இட் வாஸ் ஒன்லி அ ஒன் வே கேம். சிங்கிள் ஹேண்டடா புல்டோஸ் பண்ணிட்டு இருந்தது செல்சி. ஊனாய் எமரியோடைய எக்ஸ்பீரியன்ஸ், மேன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அங்கதான் உள்ள வருது. நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து வாட்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணல, ஏன் மாலனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குட் மேனேஜர் எப்பயுமே வந்து ஒரு லைட்டா ஒரு பிளேயரோட ஈகோவை ப்ரூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவன் வாட்கின்ஸ் வந்து அவன் வெறியில மட்டும்தான் ஆடினான், வேற எதுலையுமே ஆடல. அவனுடைய நார்மல் கேமே இல்ல. அவன் உண்மையா நான் ஐ ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்ட கேம் தான் நேத்து அவன் விளையாண்டது. அண்ட் 2 கோலுமே வந்து நல்ல வண்டர்ஃபுல்லான ஒரு கோல். ஸோ அதனால சென்டர் ஃபார்வர்ட் ஃபினிஷர்ஸ் ரெண்டு அண்ட் பிரீமியர் லீக்லயே திஸ் இஸ் ஐ திங்க் தே ஹேவ் ஆஸ்டன் வில்லா 15 பாயிண்ட்ஸோ 18 பாயிண்ட்ஸோ ஃப்ரம் லூசிங் பொசிஷன். லூசிங் பொசிஷன்ஸ். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன் டைம். ஆர்சனலோடையுமே அதான் பண்ணானுங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் டைம் திங். கன்சிஸ்டண்டா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிக் கூடோஸ் டு தெம். நவ் பேக் டு செல்சி வந்து டிசம்பர் ஹஸ் ஆல்வேஸ் பின் ஸ்ட்ரகிள்னு நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு செல்சி மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் டீம் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக் ஆர்கியூமெண்ட் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கேம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கணும். குவாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது. அண்ட் எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு கேரக்டரே இல்லை இந்த டீம்ல. ஒரு கேரக்டரே இல்ல. நிறைய பேர் சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்ட்டு. பட் நோ, எல்லாருமே வந்து ஒரு சீசன் பிரீமியர் லீக் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. 1.5 சீசன் ஹை லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஒரு கேரக்டர் இல்ல. தேர்ட் ஒன் வந்து உண்மையாவே நான் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குதே. நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்தோம். ரயன் ஷர்க்கிய வந்து கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுங்க மிஸ் பண்ணானுங்க. ரயன் ஷர்க்கி 30 மில்லியன் தரல, போய் கிட்டன்ஸை 60 மில்லியனுக்கு தூக்கிட்டு வந்தானுங்க.
வால்டமாடையும் சரி, எக்கிட்டிக்கியும் சரி 2 பேருமே க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்ல இருந்து செல்சி. அவனுங்களையும் வந்து பிரைஸ் டாக் சரியில்லன்னு சொல்லிட்டு லியாம் டெலாப்ப கூட்டு வந்தானுங்க. ஜாவோ பெட்ரோ கூட என்னால ஒத்துக்க முடியுது. ஓகே ஃபைன். ஹி இஸ் டூ அன் எக்ஸ்டென்ட் அவன் பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்ட்டுன்னு. நேத்து ஆஸ்டன் வில்லா கொண்டு வந்த 3 சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கேம சேஞ்ச் பண்ணுச்சு. செல்சி கொண்டு வந்த 3 சப்ஸ்டிடியூஷன்ஸ் கேம் அப்படியே இட் வென்ட் அவே. ஸோ இது வந்து ஒரு ஒரு கன்டினியூவஸ் ப்ராப்ளம் இன் செல்சி. என்னால அதுக்கு இந்த டீமை வந்து என்னால ஐடென்டிஃபையே பண்ண முடியல. உண்மையாவே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நான் செல்சி சப்போர்ட் பண்றதுனால ஐம் நாட் அன் அவுட் அண்ட் அவுட் அவனுங்க பண்றதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்ற அளவுக்குலாம் நான் ஃபேன் இல்ல. தப்பு அப்படின்னா தப்பு. புவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட் ஷுட் பி கால்ட் அவுட். தி மிஸ்டேக் இஸ் ஆன் த ஸ்போர்ட்டிங் டைரக்டர், ஆன் த பிளேயர்ஸ் அண்ட் இன் திஸ் கேம் ஆல்சோ ஆன் மரஸ்கா பிகாஸ் ஹி மேட் very bad decisions in terms of substitutions. I think season is lost and இனிமேல இருக்க கப் டோர்னமெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இல்ல ஆனா செல்சி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன் ஹேட் புட் இட் பியூட்டிஃபுல்லி. வி ஆர் ஜஸ்ட் எ பிரமிட் ஸ்கீம் ஆஃப் ட்ரேடிங் பிளேயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தான். ஏன்னா தே ஹஸ் சி சீசன் ஸ்டார்டிங்ல தே ஹேட் அ வெரி குட் நெட் ஸ்பெண்ட் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தே ஹேட் இன்வெஸ்டட் அ லாட் அண்ட் இட் இஸ் நாட் ஷோயிங் ரிசல்ட்ஸ்ல தெரியல. மெனி ஃபேன்ஸ் ரைட்ஃபுல்லி சோ ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ல பிளேம் பண்றாங்க. பட் வேர் டஸ் இட் ஸ்டாப்? ஆர் எப்பவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் வேணும். ஒரு 2 சீசன் வந்து இந்த டீமை வந்து அப்படியே வச்சு யார் தேவை யார் தேவையில்லைன்னு ஒரு ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா டீம் லைக் திஸ் வித் சோ மெனி யங் பிளேயர்ஸ், இப்போ எஸ்ஆவியோ மாதிரி ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 18-19 year old கிட்ஸ். கரெக்டா? அவனுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பாத்வே இருக்காது. ஸோ செல்சி ஐ டோன்ட் நோ. ஏன்னா அந்த டிசம்பர் ஜான்வரி திரும்பி அப்படியே போயிடுச்சு. தேர் கேன் பி சோ மெனி ப்ராப்ளம்ஸ். பட் ஃபேன்ஸ் வந்து லூஸ் அவுட் ஆகுறது ஐ see it as a big problem. ஏன்னா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜே வந்து அந்த லாஸ்ட் 30 minutes as soon as அந்த வாக்கின்ஸ் என்டர் ஆகி கொஞ்சம் ஆஸ்டன் வில்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஸ்டேடியம் வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுச்சு. கரெக்ட், ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து அந்த இந்த ஃபேன்ஸோட ஹோல் அந்த ஆங்ஷியஸ்னஸ் பிளேயர்ஸ்குள்ள போய் டோட்டலா ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணல. ஆஃப்டர் 60th minute there was nothing. செல்சி அந்த சைடு கோல் கீப்பரே போய் பார்க்கல. கரெக்டா? சோ அதனால வந்து ஒரு ரீபில்டும் பண்றது. ஆமா, இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் them to lose for after a very long time. இந்த மேட்ச் செல்சி தோக்கணும்னு எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. எப்படி வந்து 60 மினிட்ஸுக்கு அதாவது 45 மினிட்ஸ் வரையும் ஆஸ்டன் வில்லா வந்து ஒரு ஷாட் கூட அடிக்கலடா. அவங்க ஒரு ஷாட் கூட அடிக்கல. நீ என்னதான் சொல்லு டாக்டிக்கலா என்ன சேஞ்சா என்னவா இருந்தாலும் 60 மினிட்ஸ் ஒன்னால அவ்வளோ டாப் எண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஒன்னால சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்றதுனா அது என்ன ஆட்டிடியூட் ப்ராப்ளமா என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் சாரி பால் சைரஸ். ஆனா இந்த ஆஸ்டன் வில்லாவோட 11th consecutive win அண்ட் இது அவங்களோட 111 yearsல ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அண்ட் ஆல்சோ நீ டாப் 3 ஐ திங்க் த டைட்டில் ரேஸே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி a 3 horse race. நம்ம ஜிங்க்ஸ் பண்ண வேணாம், பட் ஸ்டில் லாஸ்ட் 5 கேம்ஸ்ல டாப் 3 ஆல் 5 wins. ஸோ ஆர்சனல், சிட்டி, ஆஸ்டன் வில்லா எல்லாருமே வந்து 5-5-5. they are drifting up. என்னடா சிரிக்கிற? இல்ல அது டைட்டில் ரேஸ்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் தி கேப் இஸ் டூ பிக். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் டு செல்சி வந்துட்டு ஒண்ணும் இல்ல. ஒரு 2 to 3 கேம் வீக்ஸ் பேக் தான் இந்த டீமை ரொம்ப நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இல்லடா நிறைய பிளேயர்ஸ் ஸ்டிக் ஆகுறாங்க, ஏதோ ஒரு ஸ்கெலட்டன் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசணும். அகைன் உங்களோட டிரான்ஸ்ஃபர் பாலிசி அண்ட் டார்கெட்ஸ் அப்படியே அசைட் நான் வெளில வச்சிடறேன். அது நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எனக்கு அது லைட்டா ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒரு டீசென்ட் கோர் இருக்க பிளேயர்ஸ் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அசம்பிள் பண்ணிட்டீங்க. ஐ ஸ்டில் ஃபீல் நீ சொன்ன தெரியுமா அந்த லீடர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸ், கமாண்டிங் அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை பொறுக்கி கொஞ்சம் யங் டேலண்ட்ஸ் பக்கமே போக தேவையில்ல. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான கொஞ்சம் வயசானா கூட பரவாயில்ல, ஒரு டிப்ரிஷியேட்டிங் ஆசெட்டா இருந்தா கூட நெக்ஸ்ட் ஒரு 3 years நம்மளுக்கு ஆன் த பிச் ஆஃப் த பிச் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி 2-3 கேரக்டர் தூக்கி போட்டீங்கன்னா ஐ ஸ்டில் திங்க் இந்த செல்சி டீம் கோ லாங் வே என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெட்ரோ நெட்டோ வந்து ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணல. இப்ப அவனும் வந்து மேட்சுக்கு மேட்ச் ஒரு பயங்கரமான ஷிஃப்ட போடுறான். நீ எந்த விங்ல விட்டாலுமே எஸ்டாவோ வில்லியம்ஸ் வந்து ஒரு லெவல் அவனும் பிக்அப் பண்றான். லியம் டெலப் நான் அவன் இல்ல இப்ஸ்விட்ச்ல இருக்கும் போதே எனக்கு வந்து பெருசா இல்ல, ஓகே அவன் சிட்டி அதெல்லாம் ஓகே அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்வீட்ஸ் அங்க நடந்துச்சுன்னா ஐ திங்க் செல்சி வில் பி பேக் ஆன் ட்ராக். இந்த சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் உங்களோட சென்டர் பேக் பேரிங்ஸை நான் திருப்பி சொல்லிட்டு தான் இருக்கேன். மேட்ச்
செலவா பார்க்கும்போது ஒரு மேட்ச் பயங்கரமா ஆடுறான், ஒரு மேட்ச் ரொம்ப ட்ராப் ஆஃப், ஸ்டூபிட் சேலஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய போடுறான். ஸோ பார்ப்போம். ஜான்ல நீங்க ஏதாவது அட்டாக் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. டார்கெட்ஸ், டிஃபென்சிவ் டார்கெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மான்செஸ்டர் சிட்டி கூட போயிடலாம். அதாவது வந்து டிசம்பர் வந்துருச்சா, மச்சீஸ் எல்லாம் எழுந்துருங்க, நம்மளுக்கு ஒரு டைட்டில் ரேஸ் இருக்கு, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா போலாம். அதுவும் ஆர்டெட்டா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கான். அதனால வந்து கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம முழிச்சுக்கணுன்ற மாதிரி வந்துட்டு டீமே முழிச்சிருச்சு இப்போ. ஏன்னா சீசன் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, டேய் அந்த நெட்டையா ஒருத்தன் குடுமி போட்டு வெள்ள முடி ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பாண்டு அவனை அடக்கல அந்த டீம் அடக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்ல. ஐ திங்க் எல்லாருமே அங்கங்க அப்படியே கோல்ஸ் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நம்மளோட அந்த பழைய சிட்டி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொல்லுங்க என்ன, பெப்பு வந்து பிரீமியர் லீக் டைட்டிலோட ஃபேர்வெல் ஆவாரா, இல்லனா கண்டினியூ பண்ணுவானா, சிட்டி இந்த வாட்டி டைட்டிலா, எப்படி பாக்குறீங்க? இஃப் யூ ஹட் வாட்ச் தட் கேம், அது டோட்டலா ரயன் ஷெர்கியோட கேம்டா. சோ மெனி சான்சஸ் ஹி கிரியேட்டட் ஃபார் ஹாலண்ட். ஹீ ஃபினாமினல் கோல். என்ன ரைட் ஃபுட்ல கோல். சோ அந்த டெம்பலே மீம் மாதிரி தான், விச் இஸ் யுவர் ஸ்ட்ராங்கர் ஃபுட், போத் ஆர் மை ஸ்ட்ராங்கர் ஃபுட்னுவாங்கல்ல, ஆமா, அந்த ரைட் மாதிரி. ஃபுட்ல கார்னர் எடுக்கிறான்டா அவன். அதான் சொல்றேன். சோ அந்த மாதிரி ஹீஸ் ஏபிள் டு ப்ளே வித் போத் த ஃபுட், ஷூட் வித் போத் த ஃபுட். ஒண்ணுமே பண்ண முடியல. பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிரெடிட் வேர் டியூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா கண்டெயின் பண்ணாங்க. சிட்டி ஸ்கோர் தேர் கோல் வித் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் ரெய்ண்டர்ஸ் கோல். அதுக்கப்புறம் ஸ்டில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நல்லா ஃபைட் பண்ணாங்க. அஹ், அந்த சாம்பியன், நீ ஒரு பயங்கரமான டைட்டில் ரேஸ்ல இருக்கும்போது சம் கேம்ஸ் யூ வின் விச் யூ டோன்ட் டிசர்வ் டு வின்ல, அந்த மாதிரி ஒரு கேம் தான் நான் சிட்டிக்கு பார்த்தேன். ஏன்னா வெரி டிஃபிகல்ட் ஸ்டேடியம் அண்ட் பயங்கரமான ஒரு ஜைகான்டிக் சென்டர் பேக்ஸ் டிஃபென்ஸ். நாட்டிங்ஹாம்க்கு. அந்த மிலங்கோவிச்சும் முரிலோவும் போட்டு 2-3 முறையில வாட்டி டர்க்கி எல்லாம் புள்ளி பண்ணாங்க. சீரியஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 சேலஞ்சஸ் பண்ணி டர்க்கி எல்லாம் வந்து ஒண்ணுமே நடக்கல. பட் செகண்ட் ஹாஃப் அந்த அந்த கேரக்டர் சொன்னால போன செல்சிக்கு இல்லன்ட்டு, அந்த கேரக்டர் டர்க்கி ஹேட், சிட்டி ஹேட். அதனாலதான் அந்த பாயிண்ட்ஸே கிடைச்சிச்சு ஆக்சுவலி. ஸோ பார்ப்போம். ஐ ஆர்சனல். திங்க் சிட்டி வந்துட்டு சாரி சார். திருப்பி வந்துட்டாங்க. ஸோ சொன்ன மாதிரி அடுத்து எங்களுக்கு வரும் ஆர்சனல் வருவோம். அதாவது வந்து இவ்வளவு நாள் எங்க டீமுக்கு நாங்க தான் கோல் அடிச்சது, இப்போ எங்க டீமுக்கு ஆப்போசிட் டீம் அடிச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி புது விதமான ஓன் டார்க் கோல்ஸா ஆர்ட்ஸ். புதுவிதமான டார்க் ஆர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொஃபசர் ஆர்டெட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறேன்? ஏன்னா ஓகே, நம்ம இப்போ யுனைடெடுக்கு இன்ஜுரி பிரச்சனை நம்ம அக்னாலேஜ் பண்றோம், லிவர்பூலுக்கும் இன்ஜுரி பிரச்சனை அக்னாலேஜ் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். ஆர்சனலுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? இஸ் இட் ஃபேர்? உங்களுக்கு இன்ஜுரி கிரைசிஸ் இருக்கிறதுனால தான் ட்ராப் ஆஃபா, இல்லைன்னா ஜென்ரலாவே ஸ்லோ டவுனா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி இன்ஜுரி கிரைசிஸ் கண்டிப்பா இஸ் பிளேட் அ கிரிட்டிக்கல் ரோல் அவங்களுடைய ஃபார்ம் ட்ராப் ஆஃப் ஆறுது. டிஃபென்சிவா தான் அவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. கரெக்டா? பட் தி டிம்பரும் மறுபடியும் ப்ராப்ளம் இன்ஜுரி தான். டிம்பரும் இன்ஜர்டு, அந்த கேலிஃபியரையும் மேட்ச் முன்னாடி 2 பேருமே இன்ஜர்ட் ஆயிட்டாங்க. டெக்லன் ரைஸ் வந்து அதாவது எங்க வேணாலும் விடுறான், நான் விளையாடுறேன் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல தான் அவன் இருக்கிறான். ஸ்டாண்ட் அவுட்டான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கம்மிங் பேக் டு ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் தான் கேட்டேன். கடைசி நம்ம லாஸ்ட் வீக்கெண்ட் பேசின மாதிரி லாஸ்ட் 4 சீசன்ல தே வேர் டேபிள் டாப். 4 டைம்ஸ் தே வேர் டேபிள் டாப். ஆனா 4 டைமும் அவங்க வின் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன 2-3 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கேம் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து நேற்று இந்த பிரைட்டன் மேட்சாக இருக்கட்டும், இல்லாட்டினா அந்த எஃப்ஏ கப், சாரி கரபாவ் கப் கிறிஸ்டல் பேலஸோட விளையாண்ட மேட்சாக இருக்கட்டும், இதே லாஸ்ட் சீசன் தான் தே யூஸ்ட் ஈதர் ட்ரா தி மேட்ச் ஆர் லூஸ் தி மேட்ச். அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி வந்து தே ஆர் ஏபிள் டு கன்வெர்ட் இட் இன்டு ரிசல்ட்ஸ். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னான். செகண்ட் பாயிண்ட் வந்து முக்கியமாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது டிசிப்ளின். ரொம்ப டிசிப்ளின்டாக விளையாடுறானுங்க. எல்லோ கார்ட்ஸாக இருக்கட்டும் சரி கம்மியாயிடுச்சு, ரெட் கார்ட்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அண்ட் அவங்களுடைய பொசிஷனல் பிளேவும் பயங்கர டிசிப்ளின்டாக இருக்காங்க. அன்னெசரி டேக்கிள் போக மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ஹை ப்ரெஸிங் டீம் எப்பவுமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து கைசடோட ரெட் கார்டு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் தே லூஸ் த பிளாட். அந்த மாதிரி இந்த வாட்டி இருக்கிறது இல்லை. அண்ட் ஆர்டெட்டா வந்து இஸ் ஏபிள் டு மேனேஜ் த டீம் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் அட் த ரைட் டைம் இஸ் ஏபிள் டு அந்த ப்ரெஷர் போடுறது, அந்த ப்ரெஷர் வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்து தே ஆர் ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ். இப்போ ராகுல் சொன்ன மாதிரி தான், டைட்டில் சேலஞ்சில் வந்து இட்ஸ் நாட் ஹவு யூ பிளே அ கேம் அண்ட் வின். சர்டன் கேம்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் டு வின், பட் யூ கெட் த ரிசல்ட்ஸ். அதுதான் இப்போ ஆர்சனலுக்கு வந்து இட்ஸ் கோயிங் தேர் வே. ஆல் தட் பீங் செட், மேன் சிட்டிக்கு இருக்கிற ஒரு அட்டாக்கிங் ஃபயர் பவர் இப்போதைக்கு ஆர்சனல் கிட்ட இல்லை. அது எப்படி இவங்க சார்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல.
ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ஹாவர்ட்ஸ் இஸ் பேக், ஏசூஸ் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதே ஹாவர்ட்ஸ், இதே ஏசூஸ் தான் லாஸ்ட் இயர் they were not able to, or the previous yearsல they were not able to கோல் சான்ஸ் push பண்ண them முடியல. beyond the line. இந்த ப்ராப்ளம எப்படி இந்த டீம் சால்வ் பண்ண போகுது அப்படின்றது, ஏன்னா நம்ம லாஸ்ட் 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கார்ஸா தான் இருந்திருக்கு. டிஃபென்சிவா சாலிடா இருக்காங்க, அவுட்டே இல்ல. நோ டீம் கேன் கம்பீட் வித் them in their defense or in their mid. பட் அட்டாக்கு இயர் ஆன் இயர் ஃபயர் பவர் வந்து மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. தட் வில் பி தேர் ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல இன்ஜுரிஸ்ல ஆர்சனலை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இன் மை வியூ எனக்கு வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்குவாட் இன் த பிரீமியர் லீக் திஸ் சீசன். அண்ட் they had signed reinforcements for every position. ஹேவர்ட்ஸ், ஹேசஸ் இல்லைனாலும் யோக்கரை சைன் பண்ணாங்க. மிட்ஃபீல்ட்ல வந்து பேக்கப்க்கு நோர்கார்டு, எசே, அதுக்கப்புறம் வந்து சென்டர் பேக்ல மஸ்கேரா. மஸ்கேரா, எவ்வளவோ பேர் சைன் பண்ணிட்டாங்க. அண்ட் தேர் கோர் ஆஃப் த டீம் இஸ் ஸ்டில் த சேம். யாரு தாமஸ் பார்ட்டியை வித்தாங்க, வேற யாருமே பெருசா விற்க கூட இல்லை. ஸோ தே ஹாவ் அ ஃபினாமினல் ஃபர்ஸ்ட் 20 players, I would say. They are better team than Chelsea or Arsenal or Chelsea or Liverpool or City. ஸோ இன்ஜுரி ஐ டோன்ட் நோ, எனக்கு அது ஒரு லேமா ஃபீல் ஆகுது. அண்ட் எனக்கு வித் த ஸ்குவாட் அட் தேர் டிஸ்போசல் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நேத்து ஃபர்ஸ்ட் கோல் அகேன்ஸ்ட் பிரைட்டன் போன பிறகு திரும்பி அந்த பழைய ஆங்ஸைட்டி எமிரேட்ஸ்ல வந்துருச்சு. இது இன்னொரு டிரா ஆயிடுமா, சம்ஹவ் தே ஒன். அண்ட் ரயா வந்து ஒரு பயங்கரமான சேவ் பண்ணாங்க. அந்த சேவ் இல்லைன்னா செம அந்த சேவ். கேமும் டிரா தான். ஸோ அந்த மொமெண்ட்ஸ் இப்போதைக்கு ஆர்சனலுக்கு ஃபேவரா போயிட்டு இருக்கு. பட் தே ஆர் நாட் கில்லிங் கேம்ஸ் சூன் இனஃப்னு தோணுது. ஸ்டில் ஒரு அந்த அந்த பிக் வின்ஸா எதுவுமே நம்ம பார்க்க முடியல. நீ ஒரு 4-0 5-0 எவ்வளவு கேம்ஸ் இந்த சீசன் ஆர்சனல் ஜெயிச்சாங்க. தட் இஸ் வாட் கரெக்ட் யூசுவலி டைட்டில் கண்டெண்டர்ஸ் டூ. கரெக்ட். இல்ல அதுதான். ஒரு கேம் 2 கேம் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கால்ல போய் வின் பண்றோம் அப்படின்னா பரவாயில்ல. பட் ஒரு கன்சிஸ்டன்ட்டா இட் ஹஸ் பின் லைக் தட் அப்படின்ற போது அதுதான் ஒரு ஃபிளிப் ஆஃப் த காயின் தான். இட் கேன் கோ ஈதர் வேன்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஆர்சனலுக்கு. பட் தட் பீயிங் செட், ஆர்சனலுக்கும் சிட்டிக்கும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம், ஆஸ்டன் வில்லாக்கு 3 பாயிண்ட் தான் வித்தியாசம் நம்ம பார்க்குறோம். ஈவன் இஃப் ஆர்சனல் லூசஸ் 2 கேம், த பாயிண்ட் டேபிள் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் மச். ஒரு அதே ஆர்சனல் செகண்ட்ல இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசமா இருக்கும், 3 பாயிண்ட் தான் வித்தியாசமா இருக்கும். ஸோ டூ early டு இல்ல சே எனிதிங் ரைட் நவ். பீயிங் 2 points behind சிட்டி, பீயிங் 2 points behind ஆர்சனல் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி. நான் ஏன் சொல்றேன்னா, சிட்டி மேல போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு 2 points அஹெடா இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அடுத்து ஒரு சிட்டி ஒரு 3 to 4 மேட்சஸ் 3-0 2-0 4-0 வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், ஆர்சனலுக்கு அந்த மொரால் வந்துட்டு ஃபுல்லா ஆக்சுவலா காலி பண்றோம். ஐ மீன் கடைசி வரைக்கும் போவாங்க, காம்படிஷன் கொடுப்பாங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த டென்டேட்டிவ்னஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உள்ள வந்து செட்டி தான் ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் இந்த சீசன் அதுதான் வந்து ஆர்டெட்டா வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு அவன் அதுதான் ப்ரூவ் பண்ணணும். சேயிங் தட் இந்த மாதிரி டவுன் த வயர் போனாலும் எங்களால வந்து நர்வ்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும், எங்களால ஜெயிக்க முடியும், நாங்க பாட்டில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டெட்டா ஆஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் நம்ம கிட்ட தான் யாருக்கிட்டே கிடையாது, ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கே அவன் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ட்ரஸ்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டு பேஷண்டா இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு லீக் டைட்டில் அவன் கண்டிப்பா கொடுக்கணும். அவன் இந்த லீக் அடிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு டைட்டில் வந்து கோல் டிஃபரன்ஸ்ல தான் போச்சு அப்படின்ற அளவுக்காவது அவன் க்ளோஸா எடுத்துட்டு போயிட்டு வச்சாதான் ஆர்சனல் ஃபேக்ஃபுல்லே எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இன்னும் சப்போர்ட்டா இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் ஆர்டெட்டா வந்து இந்த வாட்டி பிரைடா வாரா இல்ல பிரைட்ஸ் மேடாவே முடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியா வந்து நம்ம கிளப்புக்கு வருவோம். என்னமோ பண்ணி இந்த சென்னை 21 சொல்லுவாங்க தெரியுமா, என்னமோ பண்ணி கடைசியில் ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு உல்ஸ் எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. அண்ட் ஃப்ளோரியன் லியோட்ஸோட ஃபர்ஸ்ட் கோல், எக்கிட்டிக்கே வந்து ஃபெனாமலா ஆடிட்டு இருக்கான். பிம்பாங் வந்தது நமக்கு ஒரு அட்டாக்கிங் த்ரெட்ல கொஞ்சம் டேக் ஆன், கொஞ்சம் வீக்கான டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குற இம்ப்ரூவ்மெண்டா, இல்லைன்னா வந்துட்டு ஓட்ட மேல வெறும் பிளாஸ்டிக்கை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கோமா, தண்ணி என்னைக்கா இருந்தாலும் வெளிதான் வரப்போதா? நம்பர் 12 அப்படிங்கிற நம்பர் கேட்டா இத பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாட் இருக்கு, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். செட் பீஸ் கோல்ஸ் கன்சிடரா? கரெக்ட். இந்த கோல் தெரியும், ஏன்னா நான் லாஸ்ட் வாட்டி பார்த்தேன், அது 11 இருந்துச்சு. 12 கோல் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், விச் இஸ் ஆன் பார் வித் வெஸ்ட் ஹாம், போர்ன்மவுத், பிரைட்டன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் நான் ஒரு மேட்டர் பண்ணேன். லிங்க்டின்ல போய் லிவர்பூல் பேஜ்ல ஜாப்ஸ்ல போயிட்டு நம்ம செட் பீஸ் கோச்சுக்கு வந்து வேகன்சி போட்டாங்களா, இன்னும் ஃபயர் பண்ணாங்களா இல்லையான்னு பார்த்தேன். இன்னும் பண்ணல. கூடிய சீக்கிரம் அந்த ஜாப் ஓப்பனிங் வந்துரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க அப்ளை பண்றதுக்கு.
ஏன்னா ஏன்னா அப்படிதான் இருக்கு. அந்த விவேக் வந்து ஒருத்தனை குத்திட்டு போய் படுத்துருவான்ல, இவன் எப்படி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் அவ்வளவு வீக்கான்ட்டு அந்த மாதிரி இருக்கிற பட் இவன் திடீர்னு பார்த்தா டாப் 4ன்றாங்க. வர்ஸ்ட் குட் ஃபார்ம் ஆஃப் வர்ஸ்ட் ரன் ஆஃப் குட் ஃபார்ம் கேம்ஸ் யாருன்னா அது லிவர்பூல் தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு ஆமா. காமிக்கலான சீசன். ஆனா பாசிட்டிவ்ஸ்னு சொன்னா எக்கிட்டிகே வேர்ட்ஸ் அவங்களோட Kirkers. காம்பினேஷன். கேங்போ வந்துட்டான் திரும்பி, அதனால கர்கஸ் பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருக்கான். அப்படியே அந்த புஷ்ஷுக்கு முன்னாடி அந்த சிம்சன் போவான்ல அந்த மாதிரி சிம்சன் ஆயிடுவான் போவான். கர்கஸ். ஏன்னா கேக்போ இஸ் பேக். குட் நியூஸா பேட் நியூஸா இல்ல லாஸ்ட் 5 கேம்ஸோட ரிசல்ட்ஸ் வச்சு ஸ்லாட் வந்து கேக்போ எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறான் அப்படிங்கறத பெஞ்ச் தான். என்ன பார்க்கணும். பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் தான் கேக்போ. பெஞ்ச்ல இருந்து எடுத்துட்டு வந்து ரொட்டேட் பண்ணிக்கும். ஏன்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் அகைன்ஸ்ட் டயர்ட் லெக்ஸ் கேக்போ வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ். கட்டிங் பண்ணி ஏதாவது ஷார்ட் கிட்ட ஏதாவது பண்ணுவான். ஃபர்ஸ்ட் 70 மினிட்ஸ் அவனுக்கு நீ விட்டனா கர்கஸ் படுத்து தூங்கிடுவான். ப்ரோ நான் அட்டாக்லாம் போக மாட்டேன், நான் ஆண்டே கூட எங்கேயே பேசி நின்றுவான். அவ்வளவுதான். ராகுல், ஆனா இது நீ கவனிக்கிறியா, நம்மளோட லாஸ்ட் சீசன் வந்து ஜோட்டான் யூனஸ் டியாஸ், நீ அவங்க கிட்ட இருந்து கோல் அவுட் புட்ஸ் வரனாலும் தே வில் பிரஸ் லைக் ஹெல். அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். அது இந்த Correct. சீசன் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறியா நம்ம கிட்ட? அது அது நிறைய பால்ஸ் மிட்ஃபீல்டுக்கு ரொம்ப ஈஸியா போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம்னு உனக்கு ஃபீல் ஆகுதா? த ப்ராப்ளமே வந்து நம்ம மிட்ஃபீல்ட் வந்து பெரிய ஓட்ட தான். அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் வந்து நம்ம அவர் ஃபார்வர்ட்ஸ் ஆர் நாட் அக்ரெசிவ் பிரஸர்ஸ் லைக் நீ சொன்ன பேருலாம். ஜோட்டா நியூனஸ் வந்து தே நியூ தட் பிரஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ். எக்கிடிகே ஆர் வேர்ட்ஸ் வந்து they still don't have that know-how of how Liverpool used to press last season, எப்படி பிரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் மேன் ஈஸியா பீட் ஆயிட்டாலே நடுவில் ஒரு பெரிய ஓட்டை. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் த இயர்ஸ் ஆஸ் தே கெட் யூஸ் டு லிவர்பூல் ஸ்டைல் ஆஃப் பிளே தான் வரணும். பட் ஸ்டில் அது வந்து இன்னும் நடக்கல. ஸோ தெரியல. பட் ஐ டோன்ட் see எனி மேஜர் பாசிட்டிவ்ஸ். மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். நான் வந்து இந்த ஹாஃப் எம்டியா தான் பாக்குறேன். இன்னும் ஹாஃப் ஃபுல்லா பாக்கல நான். ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச் தான். ஓகே, எனக்கும் பாசிட்டிவ்ஸ் வந்து ரொம்ப பெருசா இல்ல. ஓகே, ரிசல்ட்ஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் அகைன் அதான் சொல்றேன், ஜனவரி தாண்டிட்டோம்னா நம்ம பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்து யாரு இந்த மேட்ச் முடிச்சுட்டு அடுத்து யார்கிட்ட போறோம்? ஆர்சனல் கிட்ட தான் போறோம். அவங்க செட் பீஸ்ல அகைன் நம்மள போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஃபெப் மேட்ச்ல தான் வந்துட்டு செய்யறதுக்கே வாய்ப்பு இருக்கு இந்த வாட்டி. இல்ல ஃபெப் மேட்ச்ல தான் வந்துட்டு இன்னும் நியூ கேசல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குரூஷியல் கேம்ஸ் எல்லாம் நிறைய வருது நம்மளுக்கு. சாம்பியன்ஸ் லீக் மறந்துட்டாரு இவரு. ஏன்னா இங்க பிரீமியர் லீக்ல உல்ஸ்கிட்டே நம்ம வந்து 9 மந்த் டாட்னம் கிட்டே கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு இருக்கோம். சாம்பியன்ஸ் லீக் நான் கொரபேக் ஏதாவது நம்மள போட்டுற போறானுங்கன்னு பயத்துல உட்காந்துருக்கேன். அவ்வளவு தூரம் தேடி அங்க போய் அடி வாங்கிட்டு வர போறோம் சாம்பியன்ஸ் லீக்லன்னு சொல்லிட்டு. சோ நான் எனக்கு என்னன்னா, சரி கொஞ்சம் கொஞ்சமா பிளேயர்ஸ் திருப்பி வர ஆரம்பிச்சானா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ ஃப்ரிம்பாங் வந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு டைமென்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஸ்லாட்டுக்கு சின்ன கிரெடிட் என்னன்னா, நான் 4-2-3-1 அக்ரெசிவ் ஹைப்பர் அக்ரெசிவ் ஃபுட்பால் தான் ஆடுவேன் ரொம்ப நாள் அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அந்த 9 wins அவுட் ஆஃப் 9 losses அவுட் ஆஃப் 12 வந்த உடனே இல்ல மாத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ சஸ்டெயின் பண்ற மாடலுக்கே இப்போ லைட்டா கொஞ்சமா மாத்தி வச்சிருக்கான். அதுக்கு வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்ல, நான் அதை கட்டிட்டு தான் அழுவேன்னு இல்லாம. சோ இப்ப இதை பேஸா வச்சு இதுல இருந்து அவன் என்ன பில்ட் பண்ணுன்றதான் பார்க்கணும். ஏன்னா 4-4-2 இருந்து லாஸ்ட் மேட்சே மாத்திட்டான். அகைன் 4-2-3-1 அவன் போயிட்டான் கொஞ்சம் பிளேயர்ஸ் திருப்பி வந்த உடனே. சோ பாப்போம், அந்த வலுவான மொட்டை மண்டத்துல வேற ஏதாவது புதுசா பேக்கப் பிளான் இருக்கா, இல்ல சீசன் எண்ட்ல அவனை போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அவ்வளவுதான். ஐ திங்க் வேற எதுவும் பெருசா இந்த வாரம் இல்லை. இந்த மிட் வீக் தான் நிறைய நல்ல சுவாரஸ்யமான விளையாட்டுகள்லாம் இருக்குது. ஸோ ஆஸ்டன் வில்லா ஆர்சனல் ஃபர்ஸ்ட் சூப்பர் மேட்ச், வெயிட் பண்ணுவோம். அகைன் ஊனாய் எமரி வந்து போட்டுருவாரா இல்ல ஆர்டெட்டாவோட ரிவெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அண்ட் மான்செஸ்டர் சிட்டியும் இன்னொரு டீம் கூட, மான்செஸ்டர் சிட்டிக்கும் செல்சிக்கும் மேட்ச்ல சண்டர்லேண்ட் உங்களுக்கு அடுத்த சாட்டர்டே தான் எங்களுக்கும் போர்ன்மவுத். சரி ஓகே. சரி பாப்போம். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன டீம்ஸ் என்னென்ன நடக்குது. செல்சி நம்பர் ஆர்சனல் இல்லாம செடி போகுதுன்றதை பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்பி விடுங்க. என்னென்ன டாபிக்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.